அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த கிருபையினால் இந்த இளைப்பாறுதலின் நாளாகிய இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை நீர் தெரிந்து கொண்ட தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் தங்கியிருந்து உமக்கு ஏற்ற நாளாக இந்த நாளை நாங்கள் ஆசரிக்க எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பலத்த கிருபை நம்முடைய கண்களுக்கு ஒரு புதிய பரிசுத்தத்தின் காலை பொழுதை காண்பதற்கு தயை காண்பித்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களோடு இந்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. எல்லோருக்கும் ஹாப்பி சாபத் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் எக்காலங்களை 4 எக்காலங்களை ஊதக்கூடிய தூதர்களை குறித்து நாம் படித்தோம். இன்றைக்கு 5வது எக்காலத்தை நாம் துவக்க இருக்கிறோம். இந்த 5வது எக்காலம் மற்ற தூதர்கள் ஊதின எக்காலங்களை காட்டிலும் மிக பயங்கர ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய ஒரு எக்காலம். வேதம் இப்படி சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8:13 பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதர்கள் எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மற்ற 5, 6, 7 இந்த 3 தூதர்கள் தங்களுடைய எக்காலங்களை ஊதும்போது பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று 3 முறை சொல்லுகிறார். பெரிய ஆபத்துக்கள் வர கேட்டேன் என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இப்பொழுது 5ஆம் தூதன் ஊதுகிற எக்காலத்தில் இந்த பூலோக மக்களாகிய நமக்கு அக்காலத்தில் என்ன ஆபத்து வந்தது என்பதை நாம் படிக்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்தில் இருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு பெரிய நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, 5ஆம் தூதன் தன்னுடைய எக்காலத்தை ஊதும்போது வானத்தில் இருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு பெரிய நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதே நட்சத்திரம் விழ கண்டேன் என்று சொல்லுவது போது 3ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரம் அந்த ஆறுகளின் மேலும் பூமியின் மேலும் விழுந்த போது அங்கு அதில் உள்ள நீரூற்றுகளில் வாழக்கூடிய மிருகங்களும் அந்த தண்ணீரின் கசப்பினால் மனுஷர்கள் அநேகர் கொல்லப்பட்டனர், செத்து போனார்கள் என்று நாம் படித்தோம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம்.
இந்த ஆபத்து எப்படிப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் அங்கு 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு ஆபத்து, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அன்பு பிள்ளைகளே, ஒரு பெரிய ஆபத்து. என்ன ஆபத்து என்றால், பூமியில் குடியிருக்கிற பிள்ளைகளுக்கு இனிமே இருக்கிறதும் இருந்ததும் இல்லாமல் போவதுமாக ஒரு பெரிய மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து பூமியின் குடிகளை நாசப்படுத்தும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மேலும் அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 9:2, அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டும் பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷர்களை மாத்திரம் அதை சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷனை கொட்டும்போது உண்டாகும் வேதனையை போல் இருந்தது. அன்பு பிள்ளைகளே, அந்த பெரிய ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்றால், அந்த ஆபத்து எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், பாதாளத்தில் இருந்து அது பூமியின் மக்களை எப்படி கெடுக்க வருகிறது. அந்த பாதாளத்திலிருந்து ஏறி வந்த அந்த மிருகம் அங்கு ஒரு பெரும் சூளையின் புகையைப் போல அது குழியிலிருந்து எழும்பி வந்து அங்கு சூரியன் ஆகாயம் இவை இரண்டும் அந்தகாரப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அது பூமியிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையாவது பசுமையான எந்த பூண்டையாவது எந்த மரத்தையாவது அதை சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத பிள்ளைகளை சேதப்படுத்துவதற்கு அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்காமல் 5½ மாதம் அளவும் அவைகளை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். முதல் 4 எக்காலங்களிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் இயற்கையின் சீற்றங்கள், ஆண்டவர் படைத்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள்,
இருண்டு போயிற்று என்று படித்தோம். தண்ணீர், சமுத்திரத்தின் தண்ணீரும் ஆறுகளின் தண்ணீரும் இரத்தமாக மாறினது என்று படித்தோம். இந்த 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது பாதாளத்தில் இருந்து ஒன்று ஏறி வந்து அது பூமியில் உள்ள சூரிய, சந்திரன் இவைகளை அந்தகாரப்படுத்தியது. மேலும் பூமியிலிருந்து அந்த வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு மரத்தையாவது பூண்டையாவது வேறு எதையாவது சேதப்படுத்தாமல் மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாத, நன்கு பார்க்க வேண்டும், மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாத, அதாவது ஞாயிறு ஆசரிப்பை யார் ஆசரிக்கவில்லையோ அவர்களை மட்டும் அது சேதப்படுத்தியது. மேலும் அவர்களை கொல்லாமல் 5 மாதம் அளவும் அவர்களுக்கு சேதம் கொடுத்தது. என்ன சேதம் என்றால், தேள்களுக்கு கொடுக்கப்பட்ட, தேள்கள் கொட்டும்போது எவ்வளவு வேதனை உண்டாகுமோ அதை போல வேதனையை அந்த முத்திரையிலிருந்து வெளிப்பட்ட, அந்த எக்காலத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த மிருகம் கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து நான் வாசிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம், அங்கு 12வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால், அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடைய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடன் யுத்தம் பண்ண போயிற்று. அன்பு பிள்ளைகளே, சத்துனுடைய நோக்கம் என்ன என்றால், கடைசி காலத்தில் யாரெல்லாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்களை கெடுக்க வேண்டும், சத்தியத்திலிருந்து அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சத்துரு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்பொழுது மனிதர்களுடைய நிலை என்ன ஆகும் என்றால், அவர்கள் அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதவர்கள் போல் இருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடும். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடங்கள் இருந்தது. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தது. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தலை போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களை போல இருந்தது. இரும்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறைகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களை இரைச்சலை போல இருந்தது. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பாக வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளில் உடையவர்கள் போல இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாய் இருந்தன. அன்பு பிள்ளைகளே, அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அவர்கள் சாக மாட்டார்கள். அந்த உபத்திரவத்தை அவர்கள் தாங்க முடியாமல் அவைகளுக்கு விலகி ஓடி என்று ஓடிப்போவார்கள். அந்த வெட்டுக்கிளிகள் உருவம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றால், யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளைப் போல அது காணப்படும் என்று சொல்லுகிறார். அவைகளின் தலைகளின் மேல் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அந்த வெட்டுக்கிளிகளுடைய முகங்கள் மனுஷரின் முகங்களைப் போல இருந்தது என்று சொல்லுகிறார்.
அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தலைப் போல இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களைப் போல இருந்தது என்று சொல்லுகிறது. இரும்பு கவசங்களை தங்கள் மேல் போட்டு அவைகளுள்ள சிறைகளின் இரைச்சல் அங்கு யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளைப் போல இரைச்சலைப் போல அது காணப்பட்டது என்று சொல்லுகிறார். அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவர்களாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்தும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு ஒரு ராஜா இருந்தான். அவன் பாதாளத்தின் தூதன். அந்த பாஷையிலே அவனுடைய பெயர் என்னவென்றால், எபிரேய பாஷையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னவென்றால் அபெத்தோன் என்றும், கிரேக்கு பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாவது ஆபத்து கடந்து வந்து அங்கே நிலை பெற்றது. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த 5ஆம் முத்திரை உடைக்கும் போது இவ்வளவு சம்பவங்கள் நமக்கு நடக்கிறது. 5 இதை காட்டிலும் பெரிய ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று நாம் படித்தோம் அல்லவா? பூமியின் குடிகளுக்கு ஐயோ 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 என்று படித்தோம் அல்லவா? அது எவ்வளவு பெரிய ஆதங்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது என்பதை நாம் வாசிப்போம். அடுத்து 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்திலே 4 கொம்புகளில் இருந்த ஒரு சத்தம் உண்டாயிற்று. எக்காலத்தை பிடித்திருந்த அந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதியண்டையில் கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 3 1 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்திலே கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல இருந்தது. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டது. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 3 1 பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்பின் வாள்களுக்கு ஒப்பானதாகவும் தலைகள் உள்ளதுமாயும் இருந்தது. அவைகளாலே சேதப்படுத்தப்படுகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்களை, பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூழியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் கனவுகளையும் விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, 6ஆம் தூதன் எக்காலத்தில் ஊதும்போது இங்கு நடந்த சம்பவங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த பெரிய ஆபத்து வர கேட்டோம் என்று சொன்னோமே, அந்த ஆபத்து எவ்வளவு கொடூரமாய் இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும்
அந்த முடிவில் 6ஆம் தூதன் முடிவிலே அங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரம், வெள்ளி, பொன் இவைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை தொழுவதில் அவர்கள் தங்களை மீட்டுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வரக்கூடிய துன்பங்களின் பலன் நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையிலே, அந்த உபத்திரவத்தை நிமித்தம் நாம் ஆண்டவரை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் சூழ்நிலை நமக்கு வரும்போது அதில் அநேகர் பின்னடைவார்கள், அநேகர் சத்தியத்திலே சாட்சியாக இருப்பார்கள் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அனுபவங்களிலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சாட்சிக்கு பிரமாணமாக நம்மை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். இந்த உபத்திரங்களின் வாயிலாக நமக்கு கொடுக்கப்பட்ட துன்பங்கள் எத்தனை என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சத்தியத்தின் பாதையிலே நடக்கிற, நேர்மையாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே உபத்திரவம். இன்றைக்கு அந்த அனுபவத்தை நாம் இந்த 6ஆம் எக்காலம் ஊதும்போது நடந்த நிகழ்வுகளை நாம் படித்து கற்றுக்கொண்டோம். இன்னும் 7ஆம் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்கும் என்பதை நாம் நாளைய தினத்தில் பார்ப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பலவீனம் தோன்றுகிறது. அந்த பலவீனம் என்னவென்றால், நாங்கள் சத்தியத்தை விட்டு விலகி விடுவோமோ என்கின்ற எண்ணம் எங்களுக்குள் உருவாகிறது. ஆனாலும் அந்த உபத்திரவத்தின் கொடுமையை நாங்கள் பார்த்து மனம் பதறி சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு எங்களுக்கு பலத்தை தாரும். வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடைய அவருடைய சந்ததியான மற்றவருடன் யுத்தம் பண்ண போயிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:17 வாசித்தோம். இன்றைக்கும் இந்த 6ஆம் தூதன் தன்னுடைய எக்காலத்தை ஊதும்போது நடந்த சம்பவங்கள், தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் மீது வரக்கூடிய கொலை பாதகங்கள், வெறிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பதை நாங்கள் அறிந்து, யோபு சொன்னது போல, என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாலும் நான் அவருடைய நாமத்தை ரீங்காரம் பண்ணுவேன், அவருடைய சத்தியத்தை விட்டு வழிவிலக மாட்டேன் என்கின்ற அந்த அனுபவத்திலே நாங்கள் வாழ எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலத்தை நீர் தாரும். நாங்கள் உம்முடைக்கு பின் சென்று நடந்து வர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அபிப்பிராயத்தை நீர் உருவாக்கி உமக்கு சாட்சியுள்ள அனுபவத்தோடு எங்களுடைய வாழ்க்கை மாற கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.